சினிமா ரசிகர்கள் எப்பவுமே அவர்களுடைய ஃபேவரட் ஹீரோக்கள் படங்கள் அப்டேட் அல்லது அது பத்தின நியூஸ் வராதான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. கோலிவுட் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாம எல்லா சினிமா இண்டஸ்ட்ரியும் ஃபர்ஸ்ட் ஒரு போட்டோ, கிளிம்ஸ், வீடியோ, டீசர் அல்லது பாடல்னு ஏதாவது ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. அது எப்படி போகுதுன்னு அந்த மூவி டீம் பார்த்துக்கிட்டே இருக்கும். அது பொறுத்து படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணலாம், டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளவுக்கு விற்கலான்னு திட்டம் போடுவாங்க. அப்படித்தான் இந்த டாப் ஹீரோக்களின் புது பட டீசர்களும் அதன்படி தமிழ் சினிமாவில் 24 மணி நேரத்தில் அதிகமாக பார்க்கப்பட்ட டீசர்களின் பட்டியல் பற்றி பார்ப்போம் வாங்க இந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் சினிமாவில் 24 மணி நேரத்தில் அதிகமாக பார்க்கப்பட்ட டீசர் 2025 அஜித், த்ரிஷா, அர்ஜுன், ரெஜினா கசன்ட்ரா நடிச்சு வெளிவந்த விடாமுயற்சி படம் தான். இந்த படத்தை பார்க்க அஜித் ரசிகர்கள் நீண்ட நாட்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நீண்ட நாட்களுக்கு அப்புறமா வந்த இந்த டீசர் முதல் 24 மணி நேரத்துல சுமார் 7.3 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. இந்த படம் அஜித் அவர்களோட ஹைப்புக்கு ஏத்த மாதிரி இந்த படம் அவ்வளவா போகாம கலவையான விமர்சனம் தான் வாங்குச்சு. சுமார் 350 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் வெறும் 138 கோடி தான் போச்சு முதல் 15 நாட்கள்ல. அடுத்ததா பார்க்க போற படம் 2017 விஜய், எஸ்.ஜே. சூர்யா, காஜல் அகர்வால், சமந்தா, நித்யா மேனன் அவர்கள் நடிச்சு வெளிவந்த படம் தான் மெர்சல். இந்த படத்தோட டைரக்டர் அட்லி அவர்கள். இதனாலேயே விஜய் மற்றும் அட்லி காம்போ எப்படி இருக்கும்னு கோலிவுட் இண்டஸ்ட்ரி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த படம் முதல் 24 மணி நேரத்தில் இந்த படத்தோட டீசர் சுமார் 11.3 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. 120 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் சுமார் 260 கோடி வரைக்கும் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் பண்ணுச்சு. அடுத்ததா பார்க்க போற படம் 2024 சூர்யா, பாபி டியோல் நடிச்சு வெளிவந்த படம் தான் கங்குவா. இந்த படத்தோட டைரக்டர் சிவா. அதனாலேயே சூர்யா ரசிகர்கள் இவங்களுடைய காம்போல வெளிவர போற படத்தை பார்க்க ஆவலா இருந்தாங்க. அதனாலேயே இந்த படத்தோட டீசர் 24 மணி நேரத்துல சுமார் 14.72 மில்லியன் வியூஸ் வரைக்கும் போயிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் சுமார் 350 கோடி. ஆனா இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல ஹிட் ஆகாம வெறும் 106 கோடி மட்டுமே வசூல் செஞ்சு படுதோல்வி அடைஞ்சிச்சு. அடுத்ததா பார்க்க போற படம் 2018 ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல விஜய், கீர்த்தி சுரேஷ், வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் நடிச்சு வெளிவந்த படம் தான் சர்க்கார். இந்த படம் முதல் 24 மணி நேரத்துல இந்த படத்தோட டீசர் சுமார் 14.92 மில்லியன் வியூஸ் வரைக்கும் போயிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 110 கோடி. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல ஹிட் ஆகி சுமார் 260 கோடி வரைக்கும் வசூலாயிருக்கு. அடுத்ததா பார்க்க போற படம் 2024 தனுஷ், சிவராஜ்குமார், பிரியங்கா மோகன், அதித்தி பாலன் அவர்கள் நடிச்சு வெளிவந்த படம் தான் கேப்டன் மில்லர். இந்த படம் தனுஷ் அவர்களோட 47வது படம். இந்த படம் முதல் 24 மணி நேரத்துல இந்த படத்தோட டீசர் சுமார் 17.5 மில்லியன் வியூஸ் வரைக்கும் போயிருக்கு. இந்த படத்தோட மொத்த பட்ஜெட் பாத்தீங்கன்னா சுமார் 50 கோடி. இந்த படம் சுமாரான விமர்சனம் தான் வாங்குச்சு. ஆனா பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா சுமார் 70 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சுச்சு இந்த படம். இந்த படம் 2021 லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல விஜய் சேதுபதி ஒன்னா நடிச்சு வெளிவந்த படம் தான் மாஸ்டர். இந்த படம் லோகேஷ் மற்றும் விஜய்க்காகவே பெரிய எதிர்பார்ப்பு ரசிகர்கள் கிட்ட இருந்துச்சு. இந்த படம் முதல் 24 மணி நேரத்துல இந்த படத்தோட டீசர் சுமார் 20 மில்லியன் வியூஸ் வரைக்கும் போயிருக்கு. இந்த படம் தான் சவுத் இந்தியன் பிலிம் டீசர்லேயே அதிகமா பார்க்கப்பட்ட படமா இருந்துச்சு. இந்த படமும் நல்ல விமர்சனம் தான் வாங்குச்சு. இந்த படத்தோட மொத்த பட்ஜெட் பாத்தீங்கன்னா 135 கோடி. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்ல 300 கோடி வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததா பார்க்க போற படம் 2025 ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆக இருக்கிற அஜித், த்ரிஷா அவர்கள் நடிச்சு வெளிவர படம் தான் குட் பேட் அக்லி படம். இந்த படம் ஏகே ரசிகர்கள் கிட்ட பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த விடாமுயற்சி படம் அப்படி இந்த டீசர் பில்லா படம் மாதிரி இருக்குன்னு சொல்லி இந்த படத்தோட டீசர் முதல் 24 மணி நேரத்துல சுமார் 32 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. இந்த படம் தான் தமிழ் இண்டஸ்ட்ரியில இதுவரைக்கும் முதல் 24 மணி நேரத்துல இவ்வளவு வியூஸ் போன ட்ரெய்லர்னு சாதனை படைச்சிருக்கு. இந்த படத்தோட மொத்த பட்ஜெட் பாத்தீங்கன்னா சுமார் 270 கோடி. இந்த படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் எவ்வளவு பண்ணுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சவுத் இண்டஸ்ட்ரி மூவிஸ்ல KGF சாப்டர் 2 இந்த எல்லா சாதனையும் முறியடிச்சு முதல் 24 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 70 மில்லியன் வியூஸ் வரைக்கும் போயிருக்கு. இந்த படம் தான் இதுவரைக்கும் ஹையஸ்ட் வியூஸ்னு பேர் வாங்கி இருக்கு.
இனி வரும் காலங்களில் பார்க்கலாம் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி இந்த சாதனையெல்லாம் முறியடிக்குமான்னு. நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.